முள்ளிவாய்க்கால் கஞ்சி தமிழ் மக்களை கேவலப்படுத்துவதாக ஒரு அரசியல்வாதி சொல்லியிருக்கிறார். அவர் முன்னாள் போராளி ஒருவருடைய மனைவி என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். அவர் சொன்ன கருத்து, தமிழ் மக்கள் இறுதிப் போரில் பட்டினி போட்டு கொல்லப்படவில்லை என்பதைப் போல இருக்கிறது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது எவ்வளவு உணர்வு பூர்வமானது, எதிர்கால சந்ததிக்கு வரலாற்றை கடத்துவதில் அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி எந்த அளவு முக்கியமாக இருக்கிறது என்பதை எல்லாம் ஆராயாமல் அவர் இப்படியான கருத்தை சொன்னது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த காணொளியில இந்த விடயத்தை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்று 17ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. 5ஆம் மாதம் என்பது தமிழர்களினுடைய வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு மாதம். சில மாதங்கள் நீடித்த ஈழப்போர் இந்த 5ஆம் மாத காலப்பகுதியில தான் 2009ஆம் ஆண்டு நிறைவுக்கு வந்தது. இந்த 5ஆம் மாதம், அதாவது மே மாதம் 16, 17, 18 ஆகிய இந்த 3 நாட்களில் அதிகமான தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் என்பது தமிழ் தரப்பால தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருகிற விடயம். இங்கு ஒரு இன அழிப்பே நடந்தது என்றுதான் தமிழ் தரப்பு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் காலப்பகுதியில் அடுத்த சந்ததிக்கு எங்களுடைய வரலாறுகளை கடத்தணும், எங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்தது என்றதை சொல்லி கடத்தணும் என்றதுக்காக தமிழ் மக்கள் பயன்படுத்திய ஒரு ஊடகம்தான் முள்ளிவாய்க்காலில் இறுதி நேரத்தில் மருந்தாக அமைந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி. வடக்கு கிழக்கில் இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் வந்த உடனே பல இடங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படுகிறது. உண்மையிலே நாங்கள் அவதானித்து பார்த்தா ஆரம்பத்தில் இப்போ ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கப்பட்ட இடங்களோடு ஒப்பிடும்போது இப்போ நிறைய இடங்கள்ல எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் தங்களுடைய ஊர் பகுதிகளில் எல்லாம் இந்த மாதிரி முள்ளிவாய்க்கால் கஞ்சியை கொடுக்கிறார்கள். அந்த கஞ்சியை குடிக்கிறவர்கள் இப்போ ஒரு 16-15 வயது சின்ன தம்பியோட வாராரண்டா அவருக்கு இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை கொடுக்குற நேரத்தில் அதை குடிச்சிட்டு என்ன இது கஞ்சி என்ற மாதிரி ஒரு வெறுப்போட என்ன நடந்தது என்ற கேள்வியை கேட்கிற நேரம் அந்த காலப்பகுதியில் வரலாறு கடத்தப்படுகிறது. எனவே முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது இந்த வரலாற்றை கடத்துறதுல மிக முக்கியமானதாக அமைகிறது. வடக்கு கிழக்கில் பல இடங்களில் இந்த வார கால பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் சில தடை ஏற்படுத்துகின்ற விடயங்களும் நடந்திருந்தது. குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி தொடர்பாக என்னுடைய ஒரு கருத்தை பதிவு செய்யணும். நான் நிறைய ஊர்கள் சார்ந்து பயணிக்கும் போதும் அந்த இறுதிப் போரில் இருந்தவர்களோட கதைக்கும் போது அவர்கள் சொன்ன விடயம், முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது பால் விட்டு இல்லை பதமா காய்ச்சி குடிச்சது அல்ல. ஆரம்பத்தில் அப்படி குடிச்சிருந்தாலும் அது காலம் செல்ல செல்ல அந்த இறுதிப் போர் நடந்து கொண்டிருக்கிற அந்த உயிர்களை, இப்போ நாங்கள் இன்றைக்கு நடந்து போகும்போது 4 பிணத்தை தாண்டி தான் நடந்து போகணும் என்ற சூழல் வரும்போது அந்த கஞ்சி என்பது பதமா காய்ச்சி குடிக்கப்பட்ட கஞ்சி இல்லை. ஒரு பைக்கு அரிசி எடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த அரிசி எடுத்து கடைசியில் அடியில் வருமே அந்த கல்லு கலந்து ஒரு அந்த அரிசின்றது சரியான ஒரு பதத்தோடு இருக்காது. இப்போ அந்த அரிசியை விற்பனை செய்கிறேன்னு சொன்னால் நிச்சயமாக தடை தான் விதிப்பார்கள். அப்படியான ஒரு சூழல்ல தான் அரிசியை எடுக்கப்பட்டு தண்ணியில் எந்த விதமான சுவையும் ஏற்றப்படாமல் காய்ச்சி கொடுக்கப்பட்டது. அதை குடிக்கும் போது என்னடா இது கஞ்சி என்ன மாதிரி தான் இருக்கு. அந்த கஞ்சி கொடுக்கிறவர்களை குறை சொல்றேன் இல்லை, நிச்சயமாக மாற்றம் கொண்டு வரப்படணும். சுவையில்லாத கஞ்சி தான் கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய வரலாற்றை கடத்துறதுல முக்கியமானது. அப்படியான கஞ்சி தொடர்பாக ஒருவர் ஒரு கருத்து ஒன்றை சொல்லி இருக்கிறார். அந்த கருத்தை கேளுங்க. கடைசி நேரம் விடுதலை நிர்வாக சேவை பிரிவு இந்த மாவை உருட்டி சீனி போட்டு வேப்பன் மாதிரி கொடுத்திருந்தது. ஏனென்றால் எண்ணெயும் கோதுமை மாவும் சீனியும் கிடைக்கக்கூடிய மாதிரியே இருந்தது. ஆனால் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று சொல்ற பக்கத்துல அவ்வளவு தமிழாக்களை ஒரு கேவலப்படுத்துற மாதிரியான விஷயம் தான் அந்த சிரட்டையில கஞ்சி குடிச்சது. இந்த அம்மா முன்னாள் போராளி ஒருவருடைய மனைவி அனந்தி சசிதரன். முன்பு அரசியல் காலப்பகுதியில் மாகாண சபை தேர்தல் நேரம் இவருடைய கருத்துக்களை நாங்கள் அதிகமாக பார்த்திருக்கிறோம். நிறைய இவர் தொடர்பான செய்திகள் எல்லாம் பார்த்தவர்களுக்கு தெரியும். கணவரை உயிரோடு கொண்டு போய் ஒப்படைத்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் செய்திகளாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதை விட நிறைய பேரோட இந்த காணொலியை பார்த்ததுக்கு பிறகு கதைக்கும் போது சொல்லியிருந்தார்கள், தேர்தல் காலப்பகுதியில் கஞ்சி குடிச்சு கொண்டிருக்கும் போது இப்படியெல்லாம் நடந்தது என்று கதைச்சிருக்கிறா இந்த அம்மா. அப்போ அப்படி நடந்ததை நேர உணர்ந்து முன்பு கதைச்சவா இப்போ இந்த விடயத்தை
விடயத்தை கதைக்க வேண்டியதனுடைய தேவை என்ன? சில கட்டமைப்புகள் இருந்தது, சில சந்தர்ப்பங்களில் உணவுகள் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்றான்னு சொன்னா அது ஒரு காலப்பகுதியில் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. தொடர்ச்சியாக அள்ள குறையிறதுக்கான சூழல் அங்க இருக்கேல இந்த அம்மா இந்த கருத்தை சொல்றது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருக்குது. என்ன இறுதி போர்ல உயிர் காக்கிறதுக்காக குடிச்ச மருந்த யாரும் கேவலமா பார்க்கல. ஏன் இந்த அம்மா இப்படி சொன்னான்றது எனக்கு தெரியல. நிறைய புகைப்படங்கள் பார்த்திருக்கிறோம். சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு கோப்பையையும் ஒரு பேசனையும் அடுத்தது ஒரு சில்வரையும் ஏந்தியபடி நின்றதை நாங்க புகைப்படத்தினூடாக பார்த்திருக்கிறோம். அப்ப அந்த விடயத்தை எல்லாம் ஏன் இந்த அம்மா மாற்றி அமைக்க முனைகிறான்றது எங்களுக்கு தெரியல. உண்மையிலே இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. எங்களுடைய வரலாற்றை கடத்துறதுல மிக முக்கியமாக இந்த கஞ்சி இருந்து வரக்கூடிய நேரத்தில் இந்த கஞ்சியை பற்றி வெளிநாட்டில் போய் நின்று கொண்டு இந்த அம்மா சொல்றது, இப்ப என்ன சொல்றது, அங்க அந்த இடத்துல போய் நின்று சொல்ல வேண்டிய தேவை என்றது தெரியல. இந்த காணொளி எப்ப வந்தது போனதுன்றது தெரியாதானா இப்ப சமூக வலைத்தளங்கள் டிக்டாக் தளம் ஃபேஸ்புக் தளத்தில எல்லாம் அதிகமாக பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அம்மாவினுடைய அந்த கணவரை நாங்க மதிக்கிறோம் எல்லாம் சரி, ஆனா அதுக்கு பிறகு இப்படியான கருத்தை முன்பு ஒன்று சொல்லி இப்போ அதை மாற்றி சொல்லும் போது இளம் சமுதாயம் யோசிக்கும், என்ன இந்த அம்மா முன்னாள் போராளி ஒருவருடைய மனைவி, இந்த அம்மா சொன்ன உண்மையாக தான் இருக்கும், ஏன் தமிழர்கள் இப்படியெல்லாம் போய் சொல்லினுமென்ற ஒரு எண்ணம் பெருமா இல்லையா? அது இறுதிப் போரில் பட்டினியால் யாரும் சாகவில்லை என்பதை போலதான் இந்த அம்மாவினுடைய கருத்து இருக்குது. பட்டினி போட்டு சாகடிப்பதும் ஒரு கொலைதான் என்பதை நீங்க இப்போ இன்றைக்கு என்ன இந்த அறைக்குள்ள பூட்டி போட்டு எனக்கு சாப்பாடு தராம விட்டா அதுவும் கொலைதான். அடுத்தது இன்னொரு அம்மா ஒரு விடயத்தை கதைச்சிருந்தா அந்த விடயத்தையும் கட்டாயம் நீங்க கேளுங்க. கலைச்சு எதிர நின்று சுட்டுக்கொண்டே நின்றார். நாங்க சூட்டிலையும் எங்களோட பொடிகளை தாண்டித்தான், எங்களோட இறந்த உடம்புகளை தாண்டித்தான் நாங்க நடந்து வந்தோம் கேட்கல. தூர பார்வையில எங்களுக்கு முன்னாலேயே ஆமிக்காரர் அந்த இழந்த பிள்ளைகளின் நகைகளை கலட்டி தங்களை சப்பாத்துகளுக்குள்ளேயும் உடுப்புகளுக்குள்ளேயும் மெட்டு கொண்டிருக்கிறதையும் எங்களால காண முடியாது. நாங்கள் ஒன்று மாத்திரம் இழக்கல, வீர மாத்திரம் இழக்கல, எங்கள் உடமையாலே மறந்தோன்றுதான் நின்றோண்டு வந்த நாங்கள். கடைசி நேரத்தில் எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இதுங்கள் ஒரு கிலோமீட்டர் சைக்கிள் மோட்டார் சைக்கிள் எல்லாம் என்ன விற்க முடியுமோ சதக்கணக்கில் அதுகள் எல்லாம் விற்று தேங்காயும் மாங்காயும் வேண்டி தேங்காய் இல்லாமலும் நாங்க கஞ்சி காய்ச்சி வெறும் கஞ்சி காய்ச்சி குடிச்சாங்க. அந்த கஞ்சிக்கே கடைசி நேரத்துல நாங்க 13-12ஆம் தேதியில அந்த கஞ்சிக்கே வழி இல்லாம வந்துருக்கு. எங்களுக்கு அவ்வளவு அரிசி இல்லை, ஓடிக்கொண்டே போறோம். பானை இல்லை, சட்டி இல்லை, உடுப்புறதுக்கு உடுப்பு இல்லை. பெண்களுக்கான சேவைகளுக்கான பூர்த்தி செய்யறதுக்கான முழு சேவையும் எங்களுக்கு பூர்த்தி செய்யப்பட இல்லை. எங்களை கலைத்து கொண்டே இருந்தாங்க. நாங்களும் அங்கிருந்து உடம்ப என்னன்னு சொல்ற அளவுக்கு இல்ல, உடம்பு அவ்வளவு தூரத்துக்கு நாங்க இழந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தோம். இன்றைக்கு நான் தனிப்பட்ட முறையில வீடோட வந்திருக்கிறதுக்கு காரணம் எங்களால முடியும், எங்களால சமாளிக்க முடியும், எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. இன்றைக்கு இல்லாட்டாலும் எங்களுக்கு எங்களோட போராட்டம் வெற்றி இருக்கும். இன்றைக்கு அது ஆரம்பமாயிருக்கலாம். எங்களுடைய முடிவு சரியான சாதாரண முடிவா இல்லை, எங்களுடைய பெரிய வெற்றி நாங்கள் அடைவோம். இன்றைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு நிச்சயமா அடைவோம். சரி, அந்த அம்மா சொன்னதை கேட்டிருப்பீங்க. இந்த அம்மா சொல்றா தாங்கள் இறுதி போரில் ஒரு கஞ்சி காய்ச்சி குடித்தோம், சில நேரங்களில் கஞ்சிக்கு கூட வழி இல்லாத ஒரு சூழலுக்கு வந்திருந்தோம். அந்த அம்மா எல்லாம் ஒரு மாதிரி தங்களுடைய உயிரை கையில் பிடிச்சுக்கொண்டு ஓடி வந்திருக்காங்க. நிறைய குழந்தைகளுடைய புகைப்படத்தை பார்த்துருக்கிறோம். எலும்பு தெரிகிற மாதிரி, பசி பட்டினியில் வாடி வதங்கி போயிருக்கிற மாதிரியான புகைப்படங்களை எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்போ அதையெல்லாம் இந்த அம்மா மறைப்பதை போல சொல்வது அது ஒரு கேவலமான விடயமா பார்க்கிறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இப்படி முன்னுக்கு ஒரு கதை பின்னுக்கு ஒரு கதை என்று மாறி கதைக்கிறவர்கள் எதிர்காலத்தில் அரசியல் தேவைக்காக உங்களுடைய வீடோ உங்களுடைய ஊர் தேடி வந்தாலோ அவர்களுக்கு சரியான பாடத்தை உங்களுடைய வாக்குகள் மூலமாக புகட்ட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. எனவே முடிந்த அளவு இந்த கஞ்சி மூலமாக எங்களுடைய வரலாற்றை எதிர்கால சந்ததிக்கு கடத்தி கொண்டு போங்க. வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் நீங்கள் உங்களுடைய வீட்டில் கஞ்சி காய்ச்சி உங்களுடைய பிள்ளைகளுக்கு திடீரெண்டா பிள்ளை இன்னைக்கு உங்களுக்கு முள்ளிவாய்க்காலில் இப்படியெல்லாம் கஞ்சி இருந்தது காய்ச்சி தர போறோம் என்று கொண்டு போய் கொடுக்காம ஒரு கஞ்சியை நீங்களே திட்டம் போட்டு காய்ச்சி போட்டு கொண்டு போய் கொடுங்கோ. அவர்கள் குடிச்சிட்டு என்னம்மா இது கஞ்சி என்ன சமைச்சு வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டால் அந்த வரலாற்றை சொல்லுங்க. பசி தீர்க்கிறதுக்கு சரியான உணவு இல்லை, ஆனாலும் எங்களுடைய உயிரை காக்கணும் என்ற ஒரு எண்ணத்தோட இந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்ச கஞ்சியை குடிச்சு தான் வாழ்ந்தனாங்கன்றதை சொல்லுங்கோ. இந்த காணொளியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.